Okay, wait a minute. Actually, this is Dharmadurai. Bye, bro. நீங்கள் அக்ரி முடிச்சிருக்கீங்க தானே ப்ரோ? சமா ப்ரோ. ஓகே, அண்ட் அது தங்கவேலு விமல். ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஏற்காடு ரைடு இருக்கும், ஏற்காடு அண்ட் ஊட்டி 2022. அதை தேர்ட் டே வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவர் இவனுங்க 2 பேர் தான். அதெல்லாம் வீடியோ போட்டால் பெரிய கண்டென்ட்டு. ஊட்டி போடலாம், ஊட்டி இல்லைனா வயநாடு எங்கன்னா போகலாம். 2 நாளா? 4 நாள். சரி சரி, நம்ம பிளான் பண்ணிட்டு சொல்கிறோம். ஓகே ஓகே, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. நான் ஸ்பீடாக போயிடுவேன் இப்போது. ஓகே பாய் பாய் பாய். கூகுள் இருக்கா? ஸோ இப்போ கொல்லிமலையிலேருந்து கிளம்பி நம்ம வந்து பேக் டு அவர் நார்மல் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து டேரெக்டாக உளுந்தூர்பேட்டை டு தட் போரிங் ஹைவே அப்படின்னு சொல்லலாம். போரிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்பீடோ கிலோமீட்டர் தான் ஒர்க் ஆகலை, அதனால் எவ்வளோ ஸ்பீட் போகிறோன்னு தெரியாது. நம்ம ஓட்டில் போக வேண்டியது தான். வண்டியை ஸ்ட்ரெஸ் ஆகாத அளவுக்கு ஓட்டிட்டா முடிஞ்சதுங்க. என்னோட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணணுமா? உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிங்க அண்ட் ஸ்விட்ச் டு 1080p பிக்சல்ஸ். தலைக்கவசம் அணியாமல் 2 சக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம் மற்றும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். Driving a motorcycle without a helmet is a crime under the law and it can be life-threatening. ஆக்சுவலி வந்து 72 ஹேர்பின் பென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கொல்லி ஹில்ஸ் ஒரு ரோடு. அந்த ரோடு வழியாக இப்போ நம்ம வந்து போகல. அதாவது நாமகிரிப்பேட்டை இந்த ரோடு வழியாக நம்ம போகல. வெள்ளக்குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கான். ஸோ இந்த ரோடு வந்து இன்னொரு ரோடுங்க. இது நல்லாயிருக்கும். பட் இது ஹேர்பின் பென்ஸ் இல்லைனாலும் இன்னொரு ரோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தால் எப்படி? அதனால் இந்த ரோடு போகலாம். ஏன்னா 2-3 வாட்டி வந்து அந்த ரோட்லேயே வந்தாச்சு. மார்னிங் வரும்போது அந்த ரோட்டில் தான் வந்தோம். ஸோ இப்போது இந்த ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி இந்த ரோடு போகிறேன். ரொம்ப சின்ன ரோடு தான், பட் இட்ஸ் குவைட் குட் அண்ட் டிஃப்ரெண்ட். அந்த ரோடை விட இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் அப்படியே போயிட்டுருக்கேன் ஜாலியாக. ஐயோ, ஆங்கிள் வேறு கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி இருந்திருக்கு. ரோட் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குங்க. கொஞ்சம் நடுவில் இந்த மாதிரி ஒரு சில பாயிண்டில் ரோட் கண்டிஷன்ஸு, மற்றபடியெல்லாம் நல்லா தான் இருக்குது. நிறைய கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அதனால் அந்த இடம் அப்படி இருக்குது. நம்ம ஃபாரஸ்ட் உள்ள போகும்போது அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சொன்னல ஃபாரஸ்ட்குள்ளே அது இருக்குது பாருங்கள் அந்த ரோடு. இந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். அதில் போகல, இப்போ அதில் தான் போக போகிறோம். அந்த ரோடு தான் இது. இல்லை கைண்ட் ஆஃப் வில்லேஜஸ்குள்ளே தான் போயிட்டுருக்கா. ஸோ அதுவும் சூப்பராக இருக்குது. வில்லேஜஸும் டிஃப்ரெண்ட் செட்டில்மெண்ட்ஸ் பேட்டர்ன்ஸாக இருக்குங்க. ஏய் மயில்ரா, இது பாருங்க. ஐயோ, கண்டென்ட்டுங்க. அதுங்க காட்டு மயில். ஸோ அதாவது இந்த பக்கத்தில் இருக்க காட்டில் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. காடு மீன்ஸ் அது பயிர் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம சவுண்டு கேட்டோம்ல, நம்ம உடனே சடனாக நிப்பாட்டினோடனே அது இருந்தது. நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருந்தால் அது பாட்டுன்னு இருந்திருக்கும். நம்ம நிப்பாட்டி அதையே பார்த்ததுனால அது பயந்துடுச்சு லைட்டாக. ஓகே, இங்கே வந்து நிறைய வெத்தலை காடாக இருக்குங்க. ஃபுல்லாகவே வெத்தலை தான். நிறைய இருக்குது. நடுவில் சின்னதாக நிறைய இருக்குது. வெத்தலை மரம் தான் சூப்பராக இருக்குது. பட் வெத்தலை அது கொடி அந்த மரத்தில் படர்ந்துருக்கா இல்லை என்ன கதை ஒன்றும் புரியல. செம ஸ்பாட்ரா, ஸ்பாட்டு செம்மையாக இருக்குடா. இப்போ தண்ணி வரல, ஆனால் சரியான ஸ்பாட்டுன்றேன். இது வண்டி கீழே விட்டு செம்மையாக ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த ரூட்டில். கூகுள் மேப்பில் ஒரு இதுலேயும் ஹேர்பின் பென்ச் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு.
சின்ன சின்ன ஹேர் பின் பெண்ட் தான், ரொம்ப பெரிய ரோட்லாம் கூட இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. ஆமாம், இங்கே ஒன்று, இதுதான். ஊட்டி போனோன்னா இதை விட நிறைய இருக்கும்டா. ஊட்டி கொச்சன்னு இருக்கும். நீ ஒரு மலையை பார்த்துன்னு வச்சுக்கோ, மலையிலே 4-5 இருக்கும். இதுலேயாச்சும் ஒரு மலைக்கு ஒன்றுன்னு இருக்குது. ஊட்டியை அதே மாதிரி நிறைய வில்லேஜுக்குள்ளே பெர்மிஷன் கிடையாது ஊட்டியில், தெரியுமா? வெளியாளுங்க யாரும் போகக்கூடாது. ஃபாஸ்ட் காட்டுக்குள்ளே போய் தான் போவோம். பஸ்ஸில் ஏறி செக் பண்ணுவாங்க போலீஸ்லாம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான். Off road. Turn right. Nice bro. சூப்பர் ஆஃப் ரோட்லாம், ஆஃப் ரோட் சூப்பர் ஆஃப் ரோட் ட்ரைல்லாம் இருக்குது. வெறித்தனமாக இருக்கே ரோடு. இது ரோடா இல்லை இந்த ஊரோட முடியுதா? நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா? இல்லை கூகுள் மேப் இதுதான் காமிக்குது. கூகுள் மேப் இதுதான் காமிக்குது. அப்பா செம்மையாக இருக்கு, வேற லெவல். ஆஹா, ஒரு சூப்பரான ஒரு அர்பன் சாரி ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் அண்ட் ரூரல் ரோடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். செம்ம வேற லெவல் மஜாவாகுது. பிரேக்கில் கால் வச்சுன்னு இருக்கேன் டூட், இல்லைன்னா டப்பன்னு ஓட பொறுமையாக இருக்கும். செம்ம. ஓகே, ஸ்ட்ரெயிட் ஹைவே வந்து கனெக்ட் பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் போயிடலாம். ஸோ அன்னோன் வில்லேஜில் இருந்து பேசுகிறேன். ஸோ ஆத்தூர் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ தான் வந்து மைல் ஸ்டோன் பார்த்தேன் சைடில். நம்மளும் ரோட்டில் பிரிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஒரு 10 கிலோமீட்டர்ஸாக தான் இந்த மாதிரி கிரவுண்டில் இருந்தோம். கிரவுண்ட் மீன்ஸ் ஃப்ளாட் சர்ஃபேஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து ஹில்ஸ்லேருந்து இறங்கிட்டு இருந்தோம். ஸோ நாத்தங்கரை டோல் பிளாஸா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? டீ பிரேக் போடலாமா? இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? விக்கிரவாண்டி டோலுக்குன்னு பார்க்கலாம். இல்லை பார்த்துட்டு ஆக்சுவலாக இந்த கடையில் தான் இப்போ டீ சாப்பிட பிரேக் போட்டிருக்கோம். ஓகேங்களா, வேறு லெவல். வேறு இப்போ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக இறங்கி. நான் டீ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாத்தக்கரை டோலில் இருக்கும். கரெக்டாக செம்மையாக இருக்குது, செம்மையாக பிடிச்சி இருக்க ரைடு. இப்போ தான் வந்து ஹைவே ரீச் பண்ணோம். டீ கொடுத்தாங்க, டீ செம்மையாக இருந்தது. வெயிட் மினிட். ஸோ இப்போ வந்து டீ சாப்பிட்டுட்ருக்கோம். அண்ட் பன்னும் இருக்குது நம்மக்கிட்ட. பன்னும் எடுத்தேன். ப்ரெடேட்டர் இங்கே தான் நிற்கிறான். இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஃபுல் சிந்தட்டிக் யூஸ் பண்ணதில் வந்து இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்தது. பட் மைலேஜ் ட்ராப், செம்ம மைலேஜ் ட்ராப்பு. இப்போ போனால் தான் திருப்பி கேல்குலேட் பண்ணால் தான் தெரியும். வீட்டுக்கு போனால் தான் தெரியும். ஆர் ரிசர்வ் எங்கே விழுதோ அங்கேருந்து தெரியும். ஓகே, பார்க்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே, எக்ஸாக்டடாக ரைட் நவ் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் வந்து விக்கிரவாண்டி டோலில் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஓ மை காட், கூகுள் மேப் போட மறந்துட்டேங்க. ஒரே ரோடு தான், நேராக போனாலே அதுதான். பார்த்துக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. கரெக்டாக உளுந்தூர்பேட்டை. 7:50. ஓ 7:50 ஆயிருக்கு. 8 o'clock 12 o'clock ஆகிடும்டா அப்போ போகிறதுக்கு. ஓகே, இங்கேருந்து 4 hours. ஆக்சுவலாக நாய்ஸு. டைம் பார்த்தீங்கன்னா 7:50 ஆகுது. கரெக்டாக உளுந்தூர்பேட்டை வந்துட்டோம். இங்கேருந்து 5 hours ஆகும். எப்படின்னா டின்னர் பிரேக் எடுக்கணும். அதே மாதிரி வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டிட்டு வர போகிறேன். ஏன்னா பில்லியன் இருக்காரு. ஆல்மோஸ்ட் வண்டி வந்து ஒரு 36,000 மேலே ஓடி இருக்குது. ஓகேங்களா, ஓட வந்து 36 இருக்குது. இப்போவே
நேற்று கட் ஆகிடுச்சு ஓடும். நேற்று கட்டானதுலேருந்து இது வரைக்குமே 600 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டேன். ரைட் நவ் வி ஆர் இன் உளுந்தூர்பேட்டை காய்ஸ். ஸோ இப்போ என்னன்னா டின்னர் சாப்பிட்ணும். ஸோ கீர்த்தி வந்து வெயிட் பண்ணுறேன்னாரு, சரி பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. ரைட். ஸோ ஆக்சுவலி வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து நார்மல் தோசை தான் கொஞ்சம். என்னதுடா என் காலேஜ் சூப்பர். 30 கிலோமீட்டர் ப்ரோ வீட்டிலேருந்து. அதுவே அவன் ட்ரிப் பண்ணிடுறான். எனக்கு அது ஓட்டினா இதெல்லாம் ட்ரிப்பு மாதிரி தெரில போல. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாட்டு வேறு போட்டுகிட்டே இருக்காங்களா, vlog எடுக்கவே மறந்துட்டேன். ப்ரோ நீயும் ஹெல்மெட் போட்டால் எப்படி ப்ரோ? மூஞ்ச காட்டு ப்ரோ. ஓகே, இவர் தான் ஹரி ட்ராவலர். ஸோ இவர் தான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நம்மளை வந்து மீட் பண்ணார். நம்ம இந்த பக்கம் எப்போ போனாலும் நம்மளை வந்து மீட் பண்ணிடுறாரு மனுஷன். ஸோ ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு. ப்ரோ உங்கள் பேர்? சூர்யா. வீடியோவில் சொல்லுங்கள், எனக்கு தெரியும், வீடியோவில் சொல்கிறதுக்காக கேட்டேன். ஓகே ஓகே சரி, இப்போ நம்ம கியர் அப் பண்ணிவிட்டு கிளம்பலாம். வீடியோ வித்தின் 2 வீக்ஸில் வந்துடும் ப்ரோ. நார்த் இந்தியா சீரியஸ் போயிட்டுருக்குல, அது ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ. இது 2 வீடியோ தான் இந்த சீரியஸோட வீடியோ. ஆக்சுவலாக காலையில் நம்ம ஒரு பாரத் பெட்ரோல் பங்க்கில் போட்டோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து டென்சிட்டி 840 காட்டுச்சுங்க. சீரியஸாகவே டென்சிட்டி 840 காட்டுச்சு. இங்கே வந்து 700 இருக்குங்க. ஒரே தமிழ்நாடு தான். இதுனுக்கே கேட்டால் ஒரு டிஸ்ட்ரிக் தான் மாறி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிக்கோ 2 டிஸ்ட்ரிக்கோ அதில் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் 100 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு இதுவில் தான் இருக்கும்னு வச்சிங்களேன் பெட்ரோல் ஸ்டேஷனு. ஆனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா. அது நல்ல மைலேஜ் தரும் போல். டென்சிட்டி அதிகமாக இருக்குல்ல, அப்போது மைலேஜ் நல்லா தந்திருக்கும் போல். ஸோ இன்னும் 130 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் இருக்குது வீட்டுக்கு. பார்க்கலாம். இதோட செங்கல்பட்டு கிட்ட ஒரு சின்னதாக ஒரு 10-15 மினிட்ஸ் ஒரு பிரேக்கை போட்டுட்டு பைக் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் எடுத்து டேரெக்டாக வீட்டுக்கு போய்ட்ற மாதிரி தான் ஐடியாவில் இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லைங்க. இந்த இருட்டில் வேறு எதையுமே காமிக்க முடியாது. நான் vlog எடுக்கலாம்னு நினச்சேன்னா அப்படியே பாட்டு போட்டுக்கிட்டு அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். எக்ஸாக்டாக வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட் போடலாம். 2, 3 Subscribe to 100cc motovlogger.